மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. இந்த பாட்டு எங்கள் தோட்டத்துக்கு மேட்ச் ஆகுதுல்ல. சாரிங்க, நான் பாடிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம். மல்லிகைப்பூ செடியில் வந்து பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட, அது எப்படி கட் பண்ணால் திரும்பவும் அதே மாதிரி பூ எடுக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கட் பண்ணுறாங்க, அது ப்ராப்பராக கட் பண்ணுறதில்ல. நானுமே அப்படி தாங்க இவ்வளோ நாளாக வந்து அதை கட் பண்ணி விட்டுருக்கேனே தவிர, அது எந்த அளவுலேருந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த வாட்டி வந்து நானே கொஞ்சம் யோசித்தேன், கொஞ்சம் அடி கூடி கட் பண்ணோன்னா நல்லா வருமானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை வந்து இதை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த செடி ரொம்பவே பெருசாக இருந்தது. நான் வந்து அதை ப்ராப்பராக தான் கட் பண்ண தெரியாமல் சும்மா மேலே கட் பண்ணி விட்டுட்டு இருந்ததுனால அது பூ அதிகமாக எடுக்கலை. சும்மா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 100 பூ அந்த மாதிரி தான் வரும். நான் வந்து ஃபுல்லாக அடிக்கூடி கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டால் ஒரு அங்கங்கே ஒரு 4, 5 இலை, ஒரு 10 இலை விட்டு கட் பண்ணதுனால ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லாக அரும்பு எடுத்துருச்சுங்க. செம்ம சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி பூ வேணும்னா ஒன்ஸ் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் இதே மாதிரியே கட் பண்ணி விடுங்க. அங்கங்கே இலைகள் விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்ருங்க. திரும்ப அது புதுசாக க்ரோத் ஆகி வரும்போது அவ்வளோ அரும்போடு வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிப்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கான உரமும் வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.